சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உங்கள் கனவு சொல்லுங்க திட்டத்தின் நிறைவாக கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது காணலாம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறையினுடைய அதிகாரிகளே, அலுவலர்களே, பல்வேறு ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, தொழில்துறையினுடைய அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகளே, கல்வியாளர்களே, அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களே, தமிழ்நாட்டின் கலை பண்பாட்டு இலக்கிய ஆளுமைகளே, காலநிலை செயற்பாட்டாளர்களே, என் பேரன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே, இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை லைவ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான என் அன்புக்குரிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் வணக்கம். உங்க ஒவ்வொருத்தரையும் தனி மனிதர்களாக நாம் பார்க்கல, உங்க எல்லோரையும் தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக பார்க்கிறேன். அந்த பெரும் நம்பிக்கையோடு தான் உங்களுக்கு அழைப்பு விடுத்து வர வைத்திருக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இன்றைய நிகழ்ச்சி போல என்றைக்கும் நடந்திருக்காது. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டுமல்ல, எதிர்கால தமிழ்நாட்டையும் மனசுல வச்சு இந்த தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு துறையிலும் அர்ப்பணிப்பு உணர்வோட ஆற்றின மகத்தான பணிகளை, அளப்பரிய சாதனைகளை சுருக்கமாக ஆனால் மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிலர் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன். நேரத்தின் நெருக்கடி காரணமாக அவங்க சுருக்கமாக பேசினாங்க. இன்னும் சில அமைச்சர்களும் பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்கல. நாம் அவ்வளவு காரியங்களை நிறைய செஞ்சிருக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியில சொல்ல முடியாத அளவுக்கு மலையளவு சாதனைகளை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர் பெருமக்கள், துறையினுடைய அதிகாரிகள், கடநிலை அரசு ஊழியர்கள் வர அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி அதன் பயன்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதை காட்டி வரக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வும் அயராத உழைப்பும் நிர்வாக திறனும் தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உயர்த்தி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாத பல முத்திரை திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறோம். ஆட்சிக்கு வரும்போது இவ்வளவு திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்ற ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டணும் என்ற கனவும் எனக்கு இருந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளுக்கான என்னுடைய கனவுகள்ல பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டோம் என்ற மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க ஆட்சியில பண்ண திட்டங்கள்ல எந்த திட்டம் சிறப்பானது என்று என்னை கேட்டா எல்லா திட்டங்களும் சிறப்பானதுதான் சொல்லுவேன்.
ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் தேவைக்கேற்ப மக்களுக்காக யோசிச்சு திட்டம் தீட்டி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க எவ்வளவு முயற்சித்திருக்கிறோம், அதில் எவ்வளவு வெற்றி பெற்று இருக்கிறோம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம திட்டங்களால பயனடையாத குடும்பங்களை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தரப்புக்கும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். நம்ம திட்டங்களால பயனடைஞ்சவங்களுடைய பட்டியல் பெரிய புக்கே போட்டிருக்கோம், அது என்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் சொன்னா இந்த ஒரு நாள் போதாது. இந்த திட்டங்கள் எல்லாம் போதுமான என்கிட்ட கேட்டா போதாது. இன்னும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கலாம். அரசியல் ரீதியாக சில நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள், இப்படி நிறைய முட்டுக்கட்டைகள். அதுக்காக அந்த காரணங்களை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறவன் இல்ல இந்த ஸ்டாலின். காரணம் சொல்றவன் காரியம் செய்ய மாட்டான்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். பெரிதினும் பெரிது கேள் என்ற அடிப்படையில் நெகட்டிவ்களையும் பாசிட்டிவா மாத்தி இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல். அதுக்காக இதுவே போதும்னு திருப்தி அடைய மாட்டோம். உழைக்கும் வரை உதிக்கும் ஞாயிறுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார். நான் தினந்தோறும் உழைக்கிறேன், உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன். இது மட்டும்தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். என்னுடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நம்பி நான் உறுதியாக சொல்றேன், அடுத்து அமைப்பதும் திராவிட மாடல் ஆட்சிதான். எங்களுடைய சாதனைகள் அடுத்த கட்டமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும். அதுக்கான ட்ரெய்லர் தான் இந்த நிகழ்ச்சி. அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கணும், நம்ம எந்த பாதையில டிராவல் பண்ணணும் என்பதற்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிச்சு இன்றைக்கு அதை செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அப்ப எனக்கு பேர எங்க அண்ணா சொன்னதுதான் நினைவுக்கு வந்துச்சு. மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் எனும் அறிவுரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் 1,80,00,000 குடும்பங்கள் கிட்ட நேரடியா போய் அவங்களுடைய கனவுகளை, அவங்க தேவைகளை, அவங்க எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்தோம். இதை எப்படி செஞ்சிருக்கோம் என்பது பற்றி நம்முடைய திருமதி அமுதா IAS அவர்கள் சொன்னாங்க. மக்கள் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையாக வச்சு அதுல முக்கியமானவற்றெல்லாம் முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான எனது தொலைநோக்கு பார்வை, அதாவது தமிழ்நாடு 2030 14 முக்கிய அம்சங்களை என் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.